ஹாய் சொந்தங்களா, மரவள்ளிக்கிழங்கு பாயசம் பண்ணலாம் வாங்க. 1 ஸ்பூன் ஜிப்து போட்டேன். நல்லா செம்பள்ளி விடையில் 1 ஸ்பூன் ஜிப்து போட்டுக்கினேன். 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஓகே, போதும். பார்த்தீங்களா, மரவள்ளிக்கிழங்குன்னா இதுதான். இந்தியாவில் இருக்கும்போது எப்பவும் சாப்பிடல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கூட சாப்பிட்றேன். இது தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இது மாதிரி பூ மாதிரி துருவி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் இதில் முந்திரி, கடலைக்காய் பருப்பு, இந்த வேர்க்கடலை, திராட்சை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுதான் என் மூஞ்சில் விழுது. ஃப்ரை பண்ணிட்டேன். இது தீர்ந்து போகுது. இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி கோல்டு கலர் வந்த பிறகு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதிலையே பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஆயில் போட்டுருக்குறேன், ஜிப்தை கூட இதிலையே போட்டுருக்குறேன். அதனால் இதிலையே ஃப்ரை பண்ணிவிட்டு பாயசம் இதிலையே பண்ணிக்கலாம். ஓகேவா, எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது பாருங்கள், பூ மாதிரி இது கொஞ்சம் தேங்காய் துருவுற மாதிரி, கொஞ்சம் பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இது மாதிரியா பூ மாதிரி இது மாதிரி துருவி வச்சுக்கணும். இது நல்லா கோல்டு கலரில் வரணும். கொஞ்சம் டைம் பிடிக்கும், அதனால் வீடியோ லென்த் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சிடும். பாருங்கள், கோல்டு கலரில் வந்துச்சு. கோல்டு கலர் வந்துச்சு. இப்போ நான் இது பால் தனியாக காய வச்சுருக்கிறேன். இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஸ்மூத்தாக வேகணும். கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, கொஞ்சம் வேகட்டும். இது ஏல் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ சுகர் நம்மளுக்கு தேவையான போட்டுக்கலாம். இதில் வெல்லம் கூட போட்டுக்கலாம். எனக்கு வெல்லம் அவைலபிள் இல்லை, அதனால் சுகர் நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கொஞ்சம் பேர் சுகர் அதிகமாக சாப்பிடுவாங்க, நான் கொஞ்சமாக சாப்பிடுவேன். அதனால தான் 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். போதும். இது வேகணும். கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரும். ஒரு கப்பு பால், 1 கப்பு வாட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா இது இப்போ கவர் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி இதை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் பாயசம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வேகணும். இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். ஒரு 10 மினிட் ஆனால் பாயசம் ரெடி ஆகிடும். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம ஃபஸ்ட்டு இது கடலைக்காய் பருப்பு, முந்திரி, திராட்சை ஃப்ரை பண்ணல இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நெய் போட்டேன் இல்லையா, என்கிட்ட நெய் அவைலபிள் இல்லை. அதனால தான். இந்தியாவில் இருந்தால் எல்லாத்துக்கும் நம்ம நெய் யூஸ் பண்ணுவோம். எங்கள் கோயிலில் நெய் கம்மி, ஜிப்தை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் கூட அதை போட்டுக்கினேன். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தியாவில் இருக்கும்போது எப்பவும் சாப்பிடல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கூட சாப்பிட்றேன். வேறு ஃப்ரெண்டு எனக்கு வாங்கிட்டு கொடுத்தாரு. அவர் செய்து சாப்பிட்டாராம், நல்லா இருக்குது. அதனால் நீ கூட சாப்பிடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார். 1 மாதம் ஆயிடுச்சு, டைம் இல்லாமல் செய்யலை.
வேஸ்ட்டாக போயிடுமேன்னு இன்றைக்கி டைம் இருந்துச்சு. அதான் இன்றைக்கி செய்துட்டு இப்போ டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஆயிடுச்சு. அப்படியே வாயில் வச்சுக்கோங்க, வாய் பற்றிக்கும், கப்பலை வந்துடும். ஏன்னா இது எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கருவாடு போட்டு இல்லைன்னா அது பேர் என்னது, ருபியானி என்ன சொல்லுவாங்க, எனக்கு தமிழில் தெரியலையே சொல்கிறதுக்கு. கருவாடு போட்டு குழம்பு செய்து போனாங்க அது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியாவில் எங்கள் அம்மா எப்போவுமே செய்யலை, எங்கள் வீட்டில் எனக்கு தெரியாது அது. ஆனால் ரோட்லெல்லாம் பார்த்துருக்குறேன். அதை உப்பு போட்டு வேக வச்சுட்டு விற்கும்போது எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் நான் எப்பவும் சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. பார்க்கலாம் எப்படி இருக்குதா. ரெடி ஆகிடுச்சு பாயசம். நீங்கள் கூட சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதா இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கப்பில் போட்டு கொடுத்துருப்பேன். யாரும் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு மட்டும்தான். பிஸ்மில்லா. சூப்பராக இருக்குது. சேம் நம்ம பாயசம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் மரவள்ளிக்கிழங்குல ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி பாயசம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட டேஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்ன, நம்ம பாயசத்தில் முந்திரி திராட்சை தான் போடுவோம். நான் இப்போ எக்ஸ்ட்ரா கால் வலிக்கு நல்லதான் வேர்க்கடலை, அது நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணதில் டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.